ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டால்கம் பவுடரை இதுவரைக்கும் நம்ம முகத்துக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோலேருந்து நீங்கள் பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. வாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. டிப் நம்பர் 1. மழைக்காலங்களில் அடிக்கடி துணியை துவைக்க முடியாத காரணத்தினாலையும் நிறைய பேர் குளிச்சுட்டு டவலை அப்படியே பெட்டில் போடுறதுனாலையும் இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஈரப்பதமாக இருக்குங்க. இந்த ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டிப்பை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டால்கம் பவுடரை அப்படியே பெட் ஃபுல்லாக பெட்ஷீட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதத்தை இந்த பவுடர் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாத்தும் ட்ரை ஆயிரும். அதே சமயம் அந்த ஈரப்பதத்தினால உருவாகிற அந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது. பவுடரும் திட்டா தெரியாதுங்க. இந்த டிப் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 2. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய சேலஞ்சான டாஸ்க்குங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு போதும் ஆயிருங்க. இந்த டாஸ்க்கை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸில் ஆயில் படுறது தான். இதுக்காக நான் ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். பேக் சைடில் வேறு மாதிரியான க்ரீனு, ஃப்ரண்ட்டில் வேறு மாதிரியான க்ரீன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஆயில் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃப்ரண்ட் சைடில் காட்டியிருக்கேங்க. இது மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த டால்கம் பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கிட்டுருங்க. இந்த டிப்ஸை இந்த மாதிரியான டிஷர்ட் கிளாத்துக்கு மட்டும் இல்லைங்க, சில்க் சாரீ இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஆயில் பட்ட இடத்துல பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க. நல்லா தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதத்தை, ஆயிலோட ஈரப்பதத்தை இந்த பவுடர் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எடுத்துட்டு மறுபடியும் கூட நான் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாட்டரில் வச்சு நம்ம அலச போகிறோம். வெறும் வாட்டரில் வச்சு நீங்கள் அலசும் போதே அது ரிமூவ் ஆகிருங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வாஷிங் லிக்விடாக இருந்தாலும் சரி, வாஷிங் பவுடராக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, லிக்விடாக இருந்தால் அந்த டைரெக்டாகவே அந்த ஆயில் பட்ட இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அலசுங்க. வாஷிங் பவுடராக இருந்துச்சுன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அலசுங்க. ஈஸியாக சால்வ் ஆயிருங்க. நான் அந்த வாஷிங் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த லிக்விடை ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பட்ட இடம் அப்படியே காணாமல் போயிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம தண்ணியில் வச்சு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பட்ட இடம் அடையாளமே தெரியாமல் போயிருக்குங்க. அலசி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா விரித்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு வெறும் ஸ்பீட் மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன். வேறு எந்த வித எடிட்டிங்கும் யூஸ் பண்ணாமல் காட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆயில் அப்ளை பண்ண இடம் அடையாளமே இல்லாமல் இருக்கிறது. இது எந்த ட்ரெஸ்ஸில் ஆயில் பட்டாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. அடுத்ததாக டிப் நம்பர் 3. போன டிப்பில் பார்த்துருப்பீங்க, எங்கள் ஃப்ளோர் டிசைன் ஃப்ளோராக இருக்கிறதுனால அதில் உங்களுக்கு காட்டினா தெரியாதுன்னு கிச்சன் ஸ்லாப்பில் காட்டிருக்கேன். இந்த டிப்பை நீங்கள் கிச்சன்லேயும் நார்மல் ஃப்ளோர்லேயும் பூஜை ரூமில் வுட்டில் கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஆயில் கிச்சன்லேயும் சரி, ஃப்ளோர்லேயும் சரி, பூஜை ரூம்லேயும் சரி, ஆயில் கீழே சிந்துறது ஒரு வாஸ்தவமான விஷயங்கள்ங்க. அதை நம்ம க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு. க்ளீன் பண்ணாலும், நம்ம வெறும் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்த ஆயில் பட்ட இடம் அப்படியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிசு வேற தெரியும். இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டால்கம் பவுடரை யூஸ் பண்ண போறோம். நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதில் பவுடரை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா அந்த இடம், ஆயில் பட்ட இடம் ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறேன். எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஆயில் பதத்தை, அந்த ஈரப்பதத்தை இந்த பவுடர் எப்படி அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி நம்ம க்ளீன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, வெறும் கிளாத்தை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணும் போது அந்த இடம் முன்ன இருந்த மாதிரியே ட்ரையாக மாறிடுதுங்க. இந்த டிப்பை நீங்கள் எதுலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக டிப் நம்பர் 4. அடுத்ததாக இந்த பவுடரை பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேஸில் தான் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுறோமே, இதில் என்ன டிப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம ஐலேஷஸ்க்கு நம்ம மஸ்காரா போடுறது உண்டு. ஸோ அந்த ஐலேஷஸில் நம்ம மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி இந்த பவுடரை எடுத்து லைட்டாக ஐலேஷஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஸ்காரா போடும் போது அந்த ஐலேஷஸ் நல்லா விரிஞ்சு நம்மளுக்கு ஒரு அழகான லுக்கு கொடுக்குங்க.
அது மட்டும் இல்லைங்க, உங்கள்கிட்ட கன்சீலர் இல்லை அப்படிங்கும்போது கண்ணை சுற்றி நம்ம இருக்கிற அந்த டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷனோட இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டோம்னா அந்த டார்க்னஸ் ஃபுல்லாகவே மறைஞ்சிடுங்க. நம்மளுடைய மற்ற ஸ்கின் டோனும் அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்கின் டோனும் ஒரே மாதிரி தெரியும். இந்த டிப் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 5. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்க ஸ்கூலில் ஃபுல் டைம் வந்து ஷூவை போட்டிருக்கிறதுனால வேர்வையால் உருவாகிற பாக்டீரியாக்களால் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து வீட்டில் கழட்டி வச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாளே வந்து இந்த மாதிரி பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு அதை போடும்போது அதில் உள்ள பேட் ஸ்மெல்லு எல்லாமே போயிருக்குங்க. வாசனையாகவும் இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே உருவாகிற எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காதுங்க. அடுத்து டிப் நம்பர் 6. இந்த மாதிரி கிச்சன்களையும் சரி நார்மல் ஃப்ளோர்லேயும் சரி ஓரங்களில் எறும்புகளும் பூச்சிகளும் வந்து நிறைய பரவிட்டு வருங்க. நம்ம எறும்பு சாக் பீஸ் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணும்போது நம்ம கைகளில் பட்டு நம்ம மறந்து போய் நம்ம கையில் கை கழுவாமல் விட்டோம்னா கூட அது ஏதாவது ஒரு பாய்சனில் கொண்டு போய் விட்டுருங்க. அதுக்காக நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணலாங்க. பவுடரை இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு நல்லா கார்னர் அந்த ஓர பகுதிகளில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்ல துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா, அதாவது துணியை வந்து தொடச்சி ஓரங்களில் நல்லா தள்ளி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த எறும்புகளோ பூச்சிகளோ வராமல் தடுக்கலாங்க. இந்த மாதிரி டிப்பை குழந்தைகள் உள்ள வீட்டில் அதிகமாக எறும்பு சாக் பீஸாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டால்கம் பவுடரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்குங்க. குழந்தைகள் உள்ள வீடு மட்டும் இல்லை, எல்லா வீட்லையுமே இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பல டிப்ஸுக்களில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.